heroes and heroines of the day who are going to be graduating or getting a degree from BE and also your masters. So hearty welcome, and most importantly, இவ்வளவு சாதித்த மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான ஊண்டுகோலாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்களும் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறுகிறேன். So for the benefit of all us, I will maintain a bilingual English and Tamil. நான் மிக்ஸ் பண்ணியே பேசுகிறேன். So on seeing you all, I remember my convocation day which happened 10 years back. So 2013 is when I attended my convocation where I got my engineering degree. So whenever we have a convocation, something above the certificate, so நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்குறதை விட அதுக்கும் ஒரு படி மேலே ஒரு விஷயத்தை யோசித்து நம்ம சந்தோஷப்படுவோம். அது கண்டிப்பாக உங்ககிட்டையும் இருக்கும். படிப்பு முடிஞ்சு கிளாஸ் ரூமை க்ளோஸ் பண்ணி நம்ம எல்லாம் வெளியே போனதுக்கப்புறமா நம்மளோட கிளாஸ்மேட்ஸை, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை, நம்மளோட டீச்சர்ஸை மிஸ் பண்ணியிருப்போம். கரெக்ட்? ஸோ வி ஆர் க்ளோஸ் சம்வேர் அரவுண்ட் இன் மே ஜூன். அதுக்கப்புறமா ஒரு 6 to 7 months கேப்பில் வி ஆர் அகெயின் மீட்டிங். ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்றத விட இந்த ஒரு பர்டிகுலர் கேதரிங் அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். ஃபார் விச் வி ஆர் கேதரிங் ஹியர். கரெக்டா? ஹூ அக்ரீஸ்? எஸ். ஸோ இன்ஜினியரிங், இந்த உலகத்தில் எவ்வளவோ டிகிரிஸ் இருக்குது, எவ்வளவோ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. பட் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட திறமைக்கும் அவங்கவுங்களோட விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கான கோர்சஸை முடிவு பண்ணுவாங்க. அண்ட் அந்த கோர்சஸை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் சில டிகிரிஸ் மட்டும்தான் படித்தவங்களை தவிர்த்து சுற்றி இருக்கிறவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான டிகிரி இன்ஜினியரிங். Wherever we go, engineering is part of us. And engineering gives us a capability to be part of any department. You be a law student, you can become a lawyer in a court. கோர்ட்டுன்ற அதே வேர்ட்டிக்கலில் மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். You be a medical student, you become a doctor. You become specialized doctor in dental, cardio, or you become a heart surgeon, neurosurgeon, ortho. You will have a specialized vertical, but you will not be able to move out of a doctor field. But இன்ஜினியரிங் என்ற ஒரு டிகிரியை படித்தா போதும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் நம்ம வேலை செய்யலாம். இன்ஜினியரிங் அப்படின்றது வெறும் டிகிரி மட்டும் இல்லை, இட் மோல்ட்ஸஸ். எந்த ஒரு சவாலான சூழ்நிலைக்கும் நம்மளை தயாராக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த இன்ஜினியரிங். அக்செப்ட் பண்ணுறீங்களா? இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியர்ஸ் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஹாஸ்பிட்டாலிட்டி, எஃப்எம்சிஜி, ஐடி, நான் ஐடி, டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், ஹெச்ஆருக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியர்ஸ் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் எங்கேயுமே எக்ஸிஸ்டன்ஸில் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே எந்த டிகிரிக்கும் இல்லாத ஒரு தனி கோட்பாடு நமக்கு இருக்குது. We as engineers can celebrate a day called Engineers Day. India as a nation have got a day called Indian Engineers Day. Celebrated in? Any answers? Anyone know when Indian Engineers Day is celebrated? As an engineer, you should be knowing it. Indian Engineers Day is celebrated on September 15th in the memory of the great engineer Vishweshwaraya. In his name, we have got an university in Karnataka, and he has been the backbone of several states in India to become cherished, to develop. Engineering பொறுத்த வரைக்கும் we have got one quote in a way like, no country is born, the countries can only develop, the countries can only be built, and engineers have a very key role to play in this development. No country can develop without engineering. No country can develop without engineers. ஸோ இது யாராலையும் மறக்க முடியாத ஒரு உண்மை. நம்ம இன்றைக்கி வந்தோம், 2 வீலரில் வந்திருப்போம், 4 வீலரில் வந்திருப்போம், பஸ்ஸில் வந்திருப்போம், ட்ரெயினில் வந்திருப்போம். இன்ஜினியரிங். வி யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். இன்ஜினியரிங். தி போடியம், ஃப்ரம் அ ஸ்க்ராப் we are using it into a product. Engineering. Mic, speaker, light setups, camera, everything has got engineering. And in India, engineersக்கு குறையே கிடையாது. 10க்கு 4 பேர் இன்ஜினியராக இருப்போம் ஒரு தெருவில். But that's nothing to be have on a negative side. Every year, India is able to generate 30 lakh plus engineers with the universities and colleges they have got. But all these engineers are working somewhere. Engineer has got that capability. Engineering degree has got that capacity.
நம்ம எல்லாரையும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தயாராக்கக்கூடிய ஒரு திறமை இன்ஜினியரிங்க்கு உண்டு. நம்ம இன்ஜினியரிங்கை சாதாரணமாக பாஸ் பண்ணிடல. 4 வருஷம், 8 செமிஸ்டர், 50க்கு மேலே பேப்பர்ஸ், கிளாஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மாடல் டெஸ்ட், ப்ராக்டிகல்ஸ், irrespective of the specialization, எல்லா டிகிரிலையும் சிஎஸ்சி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும். irrespective of the specializations, எல்லா டிகிரி ஆர் எல்லா ஸ்பெஷலைசேஷன்ஸ்லையும் மேக்ஸ் இருக்கும். நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். டிஎஸ்பி, டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் என்று கூறக்கூடிய டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், 2D 3D டிராஃப்டிங், வேறு என்ன இருக்குது, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இவ்வளவு சேலஞ்சஸையும் தாண்டி நம்ம ஒரு டிகிரியை குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் சர்வைவ் பண்ணிட முடியும். நாட் ஓன்லி சர்வைவிங், இன்ஜினியரிங்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டில் ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணால் அதில் செரிஷ் ஆகிறான். எங்கள் டைட்டன் மேனுஃபேக்சரிங்கில் ரீட்டெயிலில் ஒர்க் பண்ணுற எவ்வளவோ இன்ஜினியர்ஸ் ரீட்டெயிலில் கலக்கி மேனேஜர்ஸ் அண்ட் சீனியர் மேனேஜர்ஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங்கே கிடையாது, வெறும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டை வச்சு ஜாயின் பண்ணவங்க. பட் தே செரிஷ். That's the level what engineer or the engineering qualification inbuilds in us. Engineering is one which will mold us. So always be proud of being an engineer, which is very much important. So first, celebrate your victory. Celebrate your effort. Celebrate your hard working. That celebration will take you through greater heights. Accepted? ஒரு பலத்த கையோடு ஹார்ட்ஃபெல்ட். கண்டிப்பாக உங்களில் விளையாட்டு பசங்க இருப்பீங்கல்ல, தி லாஸ்ட் பெஞ்சஸ். ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி லாஸ்ட் பெஞ்சர் இயர். வெரி ட்ரூ. ஐ எம் வெரி, நான் மேடைக்காக சொல்லலை, என்னோடய பிஜியில் ஃபஸ்ட் பெஞ்சராக இருந்தேன். ஏன்னா வேறு வழி இல்லை, படித்தா தான் வேலை உண்டுன்ட்டாங்க. என்னோடய யூஜியில் ஐ வாஸ் அ லாஸ்ட் பெஞ்சர், வேர் டுடே ஐ எம் ஹியர். 10 years back I was one among you. If I can, definitely you can. Okay. எப்போவுமே நம்மளோட பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க இல்லையா, நீ 10th மட்டும் 1000க்கு மேலே வாங்கிரு, உன்னோட லைஃப் செட்டில்டு அப்படிம்பாங்க. 11th வந்த உடனே 12th மட்டும் 1100க்கு மேலே வாங்கிரு, உன்னோட லைஃப் செட்டில்டு, காலுக்கு மேலே கால் போட்டு ஹாயாக வேலை செய்யலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் காலேஜ் வந்துடுவோம். காலேஜ் வந்தோடனே காலேஜில் மட்டும் 80% மேலே வாங்கிரு, உன் லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்தது 80% வாங்கிடுவோம். ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆகிடு, உன் லைஃப் செட்டில் ஆகிடும், இதுக்கு மேலே நீ படிக்கவே தேவையில்லை, கஷ்டப்படவே தேவையில்லை, ஜாலியாக இருக்கலாம் அப்படிம்பாங்க. உலகத்துலேயே மிகப்பெரிய போய் அதுதான். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் யூ க்ரோ அப், யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் க்ரோ. அலாங் வித் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் யுவர் சேலஞ்ச். சவால் என்பது எப்போவுமே வாழ்க்கையில் உண்டு, சவாலின் வகைகள் மட்டுமே மாறும். எப்போவுமே சவால் உண்டு, சவால் இல்லை அப்படின்னா வாழ்க்கையை போர் அடிக்கும். அதனால் வேலைக்கு போனதுக்கப்புறமும் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். டிகிரி முடிச்சதுக்கப்புறமும் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ், ஸ்மால் கம்பெனி, பிக் கம்பெனி, வேறெவர் யூ கோ யூ வில் ஹேவ் சேலஞ்சஸ். ஆனால் அந்த சவால்களின் வகைகள் மட்டுமே மாறும், சவால்கள் என்றைக்குமே மாறாது. இப்போ இந்த சவால்களை ஃபேஸ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கணும் இல்லையா? ஸோ டுமாரோ யூ ஆர் மூவிங் அவுட் ஆஸ் அன் இன்ஜினியர். நேற்று வரைக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நாளையிலிருந்து இன்ஜினியர். இப்போ இப்படி வெளியே போகும்போது நீங்கள் ஆண்டர்ப்ரெனராக ஆசைப்படலாம், சொந்த பிஸ்னஸ் எடுக்கலாம், ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகலாம், இல்லை இப்போ நான் வேலைக்கு போகிறேன், ஃப்யூச்சரில் நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறேன், இப்போ வேலைக்கு போகிறேன், 2 years 3 years டவுன் தி லைன் என்னோட பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தின் வெற்றிக்கு உங்களுக்கு தேவை 3 வேல்யூஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த 3 வேல்யூஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெடி? ரெடி? தி ஃபர்ஸ்ட் வேல்யூ. Before I tell the term of the value, I'll give you a small content. Vidugada madri. Okay? This is something which is free but valuable. This is something which can be used but not owned. This is something which can be spent but not earned. This is something which is once gone can never be recovered. What is it? Perfect. So you have got brighter students. So time is very valuable. நேரம் பொன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலாக அது பொண்ணுக்கும் மேலே. பொன் அப்படின்றது இந்த பெண் அல்ல, wealth. Okay, so it's above that. Whatever the wealth you have,
whatever the influential you have, you will not be able to own time. You can only spend time. நேரத்தை நீங்கள் கடக்க மட்டுமே முடியும், உங்களால் திரும்ப எடுக்க முடியாது, ரிவர்ஸ் போக முடியாது, ஃப்யூச்சர் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கணும், அப்படி ஒரு வேல்யூபிள் டைமை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பிறந்த அன்னைக்கே நம்மளுடைய இறக்கும் காலம் முடிவு செய்யப்பட்டது. கல்லறைகளில் போட்டிருப்பாங்க இல்லையா, 2 டேட் போட்டிருப்பாங்க. ஒன்று டேட் ஆஃப் பர்த், இன்னொன்று டேட் ஆஃப் டெத். நடுவில் ஒரு ஹைஃபன் வரும். அந்த ஹைஃபன் தான் நம்ம வாழக்கூடிய காலம். அந்த காலத்தை எவ்வளவு சரியாக வாழ்கிறோம், எவ்வளோ பயனுள்ளதாக வாழ்கிறோம் அப்படின்றது மிக 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 முக்கியம். இந்த காலத்தில் மோஸ்ட்டாக நம்ம பசங்களாம் என்ன பண்ணுறோம், ஃபோன் எடுக்கிறோம், இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் ஃபேஸ்புக் ரீல்ஸ்லையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். கூட்டமாக 4 பேர் உட்காந்துருக்கோம், 4 பேரும் 4 விதமான ரீல்ஸை பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரீல்ஸில் கிளாஸுக்குள்ளே ஸ்கூல்லையே கிளாஸுக்குள்ளேயும் கிரவுண்டுக்குள்ளேயும் உங்களோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்து போடுறதை நீங்களே பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டைம் இஸ் வெரி வேல்யூபிள் விச் யூ கான்ட் earn it back. Every day we get 86,400 seconds deposited into our pockets. அதே 86,400 ஒரு அமௌண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத நேரமாக வரும் பட்சத்தில் அதை நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக எடுத்திருக்கோம். நெவர் எவர் டூ தட். டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேல்யூ ஆஃப் டைம் யூ கேன் கனெக்ட் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒரு வருஷத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகி ஒரு வருஷத்தோட கிளாஸை ரிப்பீட் பண்ணுறானே அவன்கிட்ட கேட்டு பாருங்கள், ஒரு வருஷத்தோட வேல்யூ தெரியும். ஒரு மாதத்தோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா, குறை மாதத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு தாய்கிட்ட கேளுங்க, அந்த ஒரு மாதத்தோட வேல்யூ தெரியும். ஒரு வாரத்தோட வேல்யூ தெரியணும்னா, வீக்லி மேகசினை ஹேண்டில் பண்ணுற ஒரு மீடியா பர்சன்ட்ட கேளுங்க, ஒரு வாரத்தோட வேல்யூ தெரியும். ஒரு நாளோட வேல்யூ தெரியணும்னா, தினமும் கல் உடைக்கிற தினக்கூலிக்கிட்ட கேளுங்க, அந்த ஒரு நாளையோட வேல்யூ தெரியும். 1 மணி நேரத்தோட வேல்யூ தெரியணும்னா, உண்மையான காதலர்கள் பல மைல் தூரம் பிரிஞ்சு இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கைக்காக, அவங்கக்கிட்ட கேளுங்க, 1 மணி நேரத்தோட வேல்யூ தெரியும். ஒரே ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் லேட்டாக வந்ததுனால என்னோடய பஸ்ஸை விட்டுட்டேன், என்னோடய ஃப்ளைட்டை விட்டுட்டேன், அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருந்தா அது என்னோடய வருங்காலம், விட்டதுனால என்னோடய வருங்காலம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவர்கிட்ட போய் விசாரிங்க. ஒரு செகண்டோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்பிளிட் செகண்டில் ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சிருப்பான், அவனை கேளுங்க. ஒரு மில்லி செகண்டோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா, ஒரு ஒலிம்பிக் ஓடக்கூடிய ரன்னரை கேளுங்க, அவனுக்கு தெரியும் ஒரு மில்லி செகண்டோட வேல்யூ என்னன்றது. இப்போ ஒலிம்பிக் ரன்னர் அப்படின்ட்டு பேசின உடனே ஒருத்தர் நமக்கு ஞாபகம் வருவார். மின்னல் மனிதர் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? உசைன் போல்ட். எஸ். ஸோ உசைன் போல்ட் ஒலிம்பிக்கில் மொத்தமாக செலவு செஞ்ச நேரம் எவ்வளவு தெரியுமா? அதாவது ஒலிம்பிக்கில் அவர் மொத்தமாக ஓடின நேரம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 155 செகண்ட்ஸ், அவ்வளவே தான். ஆனால் அதில் அவர் சம்பாதிச்ச தொகை எவ்வளோ தெரியுமா? $90 million. 1 million is equal to 10 lakh rupees. அப்போ what is the value of $90 million? You can calculate in a simple mathematics. That is the value of time. And இந்த 155 செகண்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் பயிற்சி எடுத்த காலம் 17 ஆண்டுகள். அவருடைய வாழ்க்கையின் 17 ஆண்டுகளை இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த 155 செகண்ட் அவர் சம்பாதிச்சார். அந்த 155 செகண்டை சம்பாதிச்சதுனால தான் அவரால் $90 million சம்பாதிக்க முடிஞ்சுது. அவரோட வாழ்க்கையில் பல சேலஞ்சஸ் இருந்தது, பட் அதெல்லாம் வேறு. இந்த ஒரு மில்லி செகண்ட், இந்த ஒரு செகண்ட் அப்படின்றது நம்ம வேஸ்ட்டாக ரீலில் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு செகண்டுக்கான வேல்யூ இதுதான். ஆனால் அது யார்கிட்ட இருக்குது அப்படின்றத மிக முக்கியமான விஷயம். Time has got a bad news and also a good news. Bad news is it will fly. Good news is you're the pilot of your own time. So you can decide on how to fly, where to fly, which will earn you a benefit. Okay? So this is the value of time which you should always keep in your mind. Rather than wasting it, invest it. Rather than spending it, contribute it to some valuable outcome, which is more important in your life. ரெண்டாவது வேல்யூ போலாமா? Focus. Where we pay our attention is very important. Of course, everyone has to focus on whatever you do.
பட் வேர், எந்த இடத்துல நம்மளோட கவனத்தை செலுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு இடத்துல 4 to 5 வயசில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு பலூன் செல்லர் இருக்கார். அந்த பலூன் செல்லர் என்னென்னா ஹைட்ரஜன் கேஸ் ஃபில்டு பலூன் செல் பண்ணுறாரு. வெவ்வேறு கலர்ஸில் வச்சுருக்காரு அட்ராக்டிவாக, ரெட், எல்லோ, க்ரீன், ப்ளூ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த பையன் ஆர்வத்தோடு அவர்கிட்ட போகிறான். ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர் பலூனை கேட்குறான், வாங்கிட்டு வரான், விட்டுட்டு அது எங்கே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்குறான். திருப்பி போகிறான், இன்னொரு பலூன் வேற ஒரு கலரில் வாங்குறான், விடுறான். 3வது வாட்டி போகிறான், வாங்குறான், விடுறான். 4வது வாட்டி போகிறான். அந்த செல்லருக்கு ஒன்றும் புரியல. கேட்குறாரு, என்ன தம்பி பண்ணுற அப்படின்ட்டு. அந்த பையன் சொல்கிறான், எந்த கலர் வாங்கினாலும் ஒரே மாதிரி பறக்குது, அது எப்படி அப்படின்னு கேட்டான். அப்போ தான் அந்த செல்லருக்கு புரிஞ்சுது இதுக்கான காரணம்ன்ட்டு. அந்த செல்லர் ரிப்ளை பண்ணார், இட் இஸ் நாட் அபவுட் தி கலர் ஆஃப் தி பலூன் வித் விச் இட் ஃப்ளைஸ் லாங், இட் இஸ் அபவுட் தி கேஸ் ஃபில்ட் இன்சைட் which decides how it will fly and how far it will fly. That is what we should compare with ourselves. What we should focus is what is filled inside, but what we are focusing is the external aspects: color, physics, responsibilities, opportunities, etc., etc. All these are the colors of the balloon which we need not focus. The point which we should focus is the inside. What is filled here is very important. Of course, physical appearance is important, but it's just an entry pass. அந்த என்ட்ரிக்கு அப்புறம் அது அச்சீவ்மெண்ட்டாக மாறுமா இல்லையா அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யோர் இன்னர் எபிலிட்டிஸ் ரேதர் தேன் யோர் எக்ஸ்டர்னல் அப்பியரன்சஸ், விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்மைரர் இருப்பார். On seeing a hero, we love to become a hero. On seeing a musician, we love to become a musician. On seeing a millionaire, we love to become a millionaire. On seeing a businessman, we love to take that business and succeed அப்படின்றது. பட் இந்த ஒரு ஆசைகள் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும்? அவங்களோட சக்ஸஸை பார்க்குறோம். ஐஸ்பர்க் பார்த்துருக்கீங்களா? டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதில் ஒரு ஐஸ்பர்க் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஐஸ்பர்க்கோட டாப் சர்ஃபேஸை மட்டும்தான் டைட்டனில் காட்டுவாங்க. ஃபைனலாக அது அடிப்படுற பிக்சர் காட்டும்போது அதோட பேஸ்மெண்ட்டை காட்டுவாங்க. ஸோ அந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படின்றது தான் சக்ஸஸ் உங்கள் கண்ணில் படக்கூடிய விஷயம். கடலுக்கு கீழே மறைஞ்சிருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய பேஸ்மெண்ட்டாக இருக்கும். அந்த பேஸ் அப்படின்றது இட் இஸ் தி பாத் விச் டைரக்டட் தி பர்சன் டுவர்ட்ஸ் தி சக்ஸஸ். அந்த கீழே இருக்க ஐஸ்பர்க், தண்ணிக்கு கீழே மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஐஸ்பர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஒரு வெற்றியை ஈட்ட அந்த ஒரு மனிதன் பட்ட அவமானங்கள் இருக்கும், அந்த ஒரு மனிதனுக்கு நேரிட்ட துன்பங்கள் இருக்கும், அந்த ஒரு மனிதனுக்கு நேரிட்ட கஷ்டங்கள் இருக்கும், அந்த ஒரு மனிதன் தாண்டி வந்த முள் பாதைகள் இருக்கும். அந்த பாதைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்காம அந்த மனிதனின் வெற்றியை மட்டும் பார்க்குறோம். அந்த பாதைகள் பார்த்தால் மட்டுமே அந்த பாதையில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமான்றது நம்ம யோசிப்போம். அந்த பாதைகளை பார்த்தால் மட்டுமே அந்த பாதையை எடுத்து நாமும் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு யோசனையோடு இருப்போம். இந்த ரெண்டுமே இல்லாமல் அவன் ஜெயிச்சிட்டா நானும் ஜெயிப்பேன்றது அந்த ஜெயிச்சு அந்த வெட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா we might lose. There is a possibility of success, but the possibility of failure is higher. So where we focus is very, very critical. So pay attention to the inside talents. Pay attention to the path which will lead to success. This is the second value which I would like to share. மூணாவது, மாற்றம், சேஞ்ச். வாழ்க்கையில் மாற்றம் என்பது மட்டுமே நிரந்தரம். The one who resists change is the one who resists to live. Every second we breathe in and breathe out, there is a change of operation of our lung. ஒருவேளை அது சேஞ்ச் ஆகலைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. இசிஜி மிஷின் சேஞ்சே இல்லாமல் ஃப்ளாட் லைனாக இருந்துட்டா இறந்துட்டோன்னு அர்த்தம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் வி ஆர் அலைவ். மாற்றம் என்பது என்றைக்குமே நிரந்தரம். என்றைக்குமே வாழ்க்கையில் மாறாதது மாற்றம் மட்டுமே. அந்த ஒரு மாற்றத்துக்கு நம்ம என்றைக்குமே தயாராக இருக்கணும். இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும்னா, கழுகு எல்லாருக்கும் தெரியுமா? ஈகிள். கழுகோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இட் இஸ் கால்ட் அஸ் தி கிங் ஆஃப் ஸ்கை.
and it is been given by that name because of a reason. It has got its own attitude. நீங்கள் கழுகு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதுதான் மற்ற எல்லா பறவைகளை விட உயரப்பருக்கும். ரெண்டாவது, கழுகை நீங்கள் வேறு எந்த பறவையோடும் பார்க்கவே முடியாது. மிஞ்சி போனால் கூட ஒரு கழுகு இருக்கும், அவ்வளோதான். இட் ஃப்ளைஸ் அலோன், இட் ஃப்ளை ஹை. மூணாவது, ஒரு இறந்து போன இரை இருக்கும் பட்சத்தில் அதை சாப்பிடுவது ஈஸி. ஆனால் கழுகு அதை சீண்ட கூட செய்யாது. தன்னோட இரையை தானே வேட்டையாடி தான் சாப்பிடும். இது எல்லாமே சேர்ந்து தான் அவரோட ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் தான் அவருக்கு கிங் ஆஃப் ஸ்கை அப்படின்ற ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுத்தது. பறவைகளின் இனத்தில் கழுகுக்கு அதிகமான லைஃப் ஸ்பேன் உண்டு, 70 வருஷம். அந்த 70 வருஷத்தை அது வாழணும் அப்படின்னா அதோட வாழ்நாளின் பாதியில் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நேர்கொள்ள வேண்டும். அந்த மாற்றம்ன்றது சாதாரண மாற்றம் அல்ல, வலி, உயிர் போக அளவுக்கு இருக்கக்கூடிய வலி கொண்ட மாற்றம். அதோட 40 வருஷத்தில் 40வது வயசில் 40 வருஷமாக தனக்கு சாப்பிடுவதற்கு உறுதுணையாக இருந்த அந்த பீக்ஸ் அதோட கூர்மையை இழந்து வளைஞ்சிடும். 40 வருஷமாக இரையை பிடிக்க தனக்கு துணையாக இருந்த கிளாஸ் கூர்மையை இழந்து வளையும். 40 வருஷமாக தான் உயர பறக்க துணையாக இருந்த அதோடைய சிறகுகள் எல்லாமே அதுக்கு பாரமாக மாறும். இந்த ஸ்டேஜில் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உயரமான மலையை தேர்ந்தெடுத்து அங்கே அதற்குன்னு கொஞ்சம் உணவு எடுத்து அங்கே போய் தங்கிடும். தங்கிட்டு தானே தன்னுடைய பீக்ஸ், கிளாஸ் அண்ட் ஃபெதர்ஸை உடச்சி தள்ளும். பீக்ஸ் அண்ட் கிளாஸ் அங்கே இருக்க பாறைகளை இடித்து உடைக்கும். ஃபெதர்ஸை தானே பிடுங்கி எடுக்கும். இது நாமே நம் கை காலை உடைக்கிறதுக்கு சமம். அந்த ஒரு உயிர் போகக்கூடிய வலியை தாங்கி 100 நாட்களுக்கு மேலே உயிரோட தன்னுடைய உணவு, சேமித்த உணவை சாப்பிட்டு அங்கே இருந்து தன்னுடைய கிளாஸ், பீக்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் எல்லாமே புதுசாக பிறக்கிறது வரைக்கும் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு 150லேருந்து 160 நாட்கள் ஆகும். அதற்கு பிறகு ரீபார்ன் ஆகி ரிமைனிங் 30 இயர்ஸ் அது ஸ்பெண்ட் பண்ணும் அதே ஆட்டிடியூடோட. அது ரொம்ப ஈஸியாக அதோட சைஸை வச்சு மற்ற ஒரு பறவைகளின் இரையை எடுத்து சாப்பிட்டுட்டு லோவர் ஆல்டிடியூடில் பறந்து தாராளமாக இருக்கலாம். ஆனால் அது அந்த ஒரு சாய்ஸ் எடுக்கலை. என்ன ஆனாலும் நானாக தான் இருப்பேன், என்னோட ஆட்டிடியூட் எனக்கானது அப்படின்ற ஒரு உரிமையோட அந்த பெயின்ஃபுல்லான சேஞ்சை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வரும். 30 வருட காலத்தை